வெல்கம் டு தமிழ் ஜாப்ஸ் இன்சைடர் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம தமிழ்நாடு அரசு வருவாய்த்துறையிலேருந்து வெளிவந்திருக்க நியூ பர்மனன்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு கிராம உதவியாளர் கேட்டகரியில் போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. இனிஷியல் சேலரியை பார்த்தீங்கன்னா 11,100 மேக்ஸிமம் 35,100 வரைக்கும் பேசிக் பே சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் எக்கச்சக்கமாக அலவன்சஸுமே இருக்கும். குவாலிஃபிகேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் 10th ஸ்டாண்டர்ட் படிச்சிருந்தாலே போதும். அதாவது 10th பாஸ் அல்லது 10th ஃபெயில் நீங்கள் எலிஜிபிள் தான். அதுக்கு மேலே 12th எனி டிகிரி டிப்ளமோ ஐடின்னு சொல்லி என்ன படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். பர்மனெண்ட்டான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான். இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் ஆஃப்லைன் மூலமாக மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். லாஸ்ட் டேட் அக்டோபர் 6ஆம் தேதி வரைக்கும் டைம் சொல்லியிருக்காங்க. மேல் அண்ட் ஃபீமேல் எல்லாருமே எலிஜிபிள். இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் இந்த சேனலுக்குள்ளே முதல் முறையாக வரீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கையோட பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆல்கிற நோட்டிஃபிகேஷனில் செட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா எல்லா ஜாப் அப்டேட்டுமே நீங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடான அப்ளை லிங்க் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போகிறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். ஓகேங்களா? ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை கரெக்டாக டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. இங்கே உங்களுடைய ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் வந்து ஒட்டணும். அது பார்த்தீங்கன்னா 3 மாதங்களுக்குள் எடுக்கப்பட்ட புகைப்படமாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டாக பார்த்து இங்கே ஒட்டிடுங்க. அடுத்து விண்ணப்பதாரரோட பெயர் தமிழ்லையும் நீங்கள் ரைட் பண்ணணும், ஆங்கிலத்துலேயும் இங்கே ரைட் பண்ணணும். உங்களுடைய அப்பா அல்லது ஹஸ்பண்டோட நேம் வந்து இங்கே ஃபில் பண்ணிக்கலாம். அடுத்து நீங்கள் ஆணா பெண்ணா 3ஆம் பாலினத்தவரா அப்படிங்கிறத டிக் பண்ணிடுங்க. உங்களுடைய பிறந்த தேதி, அதே மாதிரி உங்களுடைய வயது, அந்த வயது பார்த்திங்கன்னா 1/7/2025 அந்த டேட்டில் உங்களுக்கு என்ன ஏஜ் அப்படிங்கிறத இங்கே மென்ஷன் பண்ணணும். 21 வயது வந்து பூர்த்தி அடைந்தவராக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து உங்களுடைய கல்வி தகுதி என்னவோ இங்கே ஃபில் பண்ணிடுங்க. அதுக்கு ப்ரூஃப் நீங்கள் அட்டாச் பண்ணணும். அதே மாதிரி 10th ஸ்டாண்டர்டில் தமிழை ஒரு சப்ஜெக்டாக எடுத்து படிச்சிருக்கீங்களா, ஒரு சப்ஜெக்டாக எடுத்து தேர்வு எழுதியிருக்கீங்களான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கு ஆம்னா ஆம், இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிடுங்க. உங்களுடைய இனப்பிரிவு என்ன அப்படிங்கிறத அடுத்து பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் நீங்கள் டிக் பண்ணணும். அடுத்து உங்களுடைய ஜாதி சான்று அதோட டீட்டெயில்ஸ் வந்து இங்கே கொடுத்துருங்க. உங்களுடைய மதம், உங்களுடைய திருமண நிலை, மேரிடா அன்மேரிடா அப்படிங்கிறது. மேரிட்னா ஆம்னு டிக் பண்ணுங்கள், அன்மேரிட்னா இல்லைன்னு டிக் பண்ணிடுங்க. நீங்கள் வசிக்கும் கிராமம், வட்டம் அதை வந்து இங்கே மென்ஷன் பண்ணிட்டு அதுக்கு இருப்பிடச் சான்று இணைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. உங்களுடைய பர்மனெண்ட் அட்ரஸ், கம்யூனிகேஷன் அட்ரஸ் எல்லாமே பின்கோடோட கொடுத்துருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா PSTM சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்களாங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஆம்னா ஆம், இல்லைன்னா இல்லை. அடுத்து நீங்கள் முன்னுரிமை கோருகிறீர்களான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆம்னா ஆம், இல்லைன்னா இல்லை. ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் முன்னுரிமை கோருகிறீர்கள் அப்படின்னா நீங்கள் ஆதரவற்ற விதவையா, மாற்றுத்திறனாளியா, எக்ஸ் சர்வீஸ்மேனா, எதிர முன்னுரிமைகள் ஏதாவது வச்சுருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. அதை நீங்கள் ஃபில் பண்ணணும். உங்களுடைய டிரைவிங் லைசன்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் இங்கே கொடுக்கணும். ஓகேங்களா? டிரைவிங் லைசன்ஸ் இருந்துச்சுன்னா அது இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆம்னாம், இல்லைன்னா இல்லைன்னு கொடுத்துருங்க. உங்களுக்கு மிதிவண்டி இருசக்கர வாகனம் வந்து ஓட்ட தெரியுமா தெரியாதா அதையும் கரெக்டாக டிக் பண்ணிடுங்க. எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கீங்கன்னா அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், அதுக்கான ப்ரூஃப் நீங்கள் தரணும். உங்கள் மேலே ஏதாவது கிரிமினல் கேசஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இருக்குன்னா இருக்குன்னு சொல்லுங்கள், இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிடுங்க. இதெல்லாமே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இங்கே லாஸ்ட்டில் நாள், இடம் இதெல்லாமே கரெக்டாக ஃபில் பண்ணிட்டு இங்கே உங்களோட சிக்னேச்சர் போட்டுருங்க. இந்த அப்ளிகேஷனோட நீங்கள் 10th ஸ்டாண்டர்டுக்கான சர்டிஃபிகேட், அதாவது மார்க் ஷீட்டு அல்லது டிசி வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மார்க் ஷீட்டு டிசி ரெண்டுமே வச்சிடலாம். அடுத்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, இருப்பிடச் சான்று, ஆதார் சான்று, அதே மாதிரி ஓட்டர் ஐடி, ரேஷன் கார்டு, முன்னுரிமை கேட்குறீங்கன்னா அதுக்கான ப்ரூஃபு, டிரைவிங் லைசன்ஸ் இருந்தால் அதுக்கான ப்ரூஃபு, எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கான ப்ரூஃப், இது எல்லாமே கரெக்டாக ப்ரூஃப் அட்டாச் பண்ணி அவங்க சொல்லியிருக்க அட்ரஸுக்கு நீங்கள் சென்ட் பண்ணணும். அதாவது அந்தந்த ஊரோட தாலுக்கா ஆஃபீஸில் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அவங்கள நீங்கள் போஸ்ட் மூலமாக அப்ளை பண்ணலாம் அல்லது நேர்லேயும் கொண்டு போயிட்டு கொடுத்துட்டு வந்துடலாம். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு எங்கேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் கொடுத்துருக்காங்க. தாலுக்கா வாரியாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 10 தாலுக்காவில் உங்களுக்கு வேக்கன்சிஸ் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா நம்பியூர் வட்டம். இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு 16 வேக்கன்சிஸ் கிராம உதவியாளர் பணியிடங்களுக்கு ரெக்ரூட் பண்ணுறதுக்காக சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி பார்த்திங்கன்னா கிராம உதவியாளர், அதாவது வில்லேஜ் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு ஜூலை மாதமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு நீங்கள் ஆல்ரெடி அப்ளை பண்ணியிருப்பீங்க. இப்போ அதிகபட்ச வயது வரம்பில் தளர்வு வந்து செஞ்சுருக்காங்க. ஸோ அதனால் மறுபடியும் வந்து ரீஅப்ளை பண்ணுறதுக்கு, மறுபடியும் அப்ளை பண்ணாதவங்க அப்ளை பண்ணுறதுக்கு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா?
அதாவது ஆல்ரெடி நீங்கள் விண்ணப்பிக்கிறீங்க, அதாவது ஜூலை மாதம் இதுக்கான நோட்டிஃபிகேஷன் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையுமே வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த போஸ்ட்டுக்கு வில்லேஜ் அசிஸ்டண்ட்டுக்கு அப்போ நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் அப்ளை பண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஏஜ் லிமிட் வந்து ஒரு சில கேட்டகரிக்கு தளர்வு செஞ்சுருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த தளர்வில் இருக்க கேண்டிடேட்ஸ் மட்டும் அப்ளை பண்ண விண்ணப்பிக்கிறவங்க தாராளமாக விண்ணப்பிச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த வந்து வேக்கன்சிஸை பொறுத்த வரைக்கும் 16 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. சேலரி 11,100 30,100 வரைக்கும் இருக்கும். என்னென்ன கிராமங்களில் வேக்கன்சிஸ் இருக்குங்கிற டீட்டெயில்ஸுமே இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேர்வு முறை பார்த்திங்கன்னா டிரைவிங் டெஸ்ட் இருக்கும். சைக்கிள் அல்லது 2 வீலர் வந்து ஓட்டும் திறன் வந்து செக் பண்ணுவாங்க. அதேமாதிரி உங்களுக்கு படிக்கிறது தமிழில் படிக்க எழுத தெரியுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு டெஸ்ட் இருக்கும். இன்டர்வியூ இருக்கும். ஓகேங்களா? ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே வயது சொல்லியிருக்காங்க பாருங்கள். இதர பிரிவினர், பொது பிரிவினர், அதாவது அதர்ஸ் கேட்டகரியில் வர்றவங்களுக்கு 21-32 வயது வரைக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிசி, எம்பிசி, பிசிஎம், டிஎன்சி எல்லாம் 21-39 வயது வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, ஆதரவற்ற விதவை இவர்கள் எல்லாருமே 21-42 வயது வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஏஜில் ரிலாக்ஸேஷன். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏஜ் குறைச்சி கொடுத்துருப்பாங்க, இப்போ ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதிகபட்சமாக 42 வயது வரைக்கும் இருக்க எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏ பீப்புள்ஸ், ஆதரவற்ற விதவைகள் அப்ளை பண்ணிக்கலாம். அதேமாதிரி பிசி, எம்பிசி, பிசிஎம் எல்லாமே 39 வயது வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். எக்ஸ் சர்வீஸ்மேனாக இருந்தால், பொது பிரிவினராக இருந்தால் 50 வயது, இதர பிரிவினராக இருந்தால் 55 வயது வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். மாற்றுத்திறனாளியாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களோட கம்யூனிட்டி வைஸ் ஏஜ் லிமிட்லேருந்து 10 ஆண்டுகள் வரை உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 10th ஸ்டாண்டர்ட் பாஸ் அல்லது ஃபெயில் நீங்கள் எலிஜிபிள் தான். ஓகேங்களா? தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும், சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சிருக்கணும், 2 வீலர் டிரைவிங் தெரிஞ்சிருக்கணும், டிரைவிங் லைசன்ஸ் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சிலர் இதர தகுதிகள் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதில் முன்னுரிமை யாருக்கு கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்கன்னா உங்களுக்கு ஒரு முன்னுரிமை இருக்கும். அதே மாதிரி கொரோனா தொற்றுனால பெற்றோர்கள் இருவரையும் இழந்த இளைஞர்கள்னால் அதில் ஒரு முன்னுரிமை கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சில முன்னுரிமை டீட்டெயில்ஸ்களும் கொடுத்துருக்காங்க. டீட்டெயிலாக செக் பண்ணிக்கிங்க. ஸோ இதில் அடுத்தடுத்த தாலுக்காவில் உங்களுக்கு நிறைய வேக்கன்சிஸ் இருக்குது. இது பார்த்திங்கன்னா ஈரோடு மாவட்டத்துக்கான நோட்டிஃபிகேஷன். மொத்தம் 141 வேக்கன்சிஸ் இருக்குது. இது பார்த்திங்கன்னா தாளவாடி வட்டம், இங்கே வந்து உங்களுக்கு 1 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து அந்தியூர் வட்டத்தில் 14 வேக்கன்சிஸ் இருக்குது. பவானி வட்டத்தில் பார்த்திங்கன்னா 11 வேக்கன்சிஸ் சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி சத்தியமங்கலம் வட்டத்தில் 7 வேக்கன்சிஸ் இருக்குது. அதேமாதிரி கோபிச்செட்டிப்பாளையத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 19 வேக்கன்சிஸும், கொடுமுடியில் 10 வேக்கன்சிஸ். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு மொடக்குறிச்சி வட்டத்தில் 15 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. பெருந்துறை வட்டத்தில் 39 வேக்கன்சிஸ் இருக்குது. லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா ஈரோடு வட்டத்தில் உங்களுக்கு 9 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ மறுபடியும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன், வில்லேஜ் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் ஜூலை 7ஆம் தேதி உங்களுக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அப்போவே வந்து நிறைய பேர் விண்ணப்பிச்சிருப்பீங்க. அந்த நோட்டிஃபிகேஷனை எகெயின் பண்ணி மறுபடியும் விண்ணப்பிக்கிறதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான டேட் வந்து உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அக்டோபர் 6ஆம் தேதி ஈவினிங் 5:45 மணி வரைக்கும் டைம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு ஆல்ரெடி நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ண வேண்டிய தேவையில்லை. அப்ளை பண்ணாதவங்க அந்த ஏஜ் லிமிட் தளர்வு கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ அதை செக் பண்ணிவிட்டு நீங்கள் எலிஜிபிளாக இருக்கவங்க, புதுசாக அப்ளை பண்ணுறவங்கன்னா இருக்கீங்கன்னா நீங்கள் தாராளமாக புதுசாக அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுக்காக தான் இந்த நோட்டிஃபிகேஷன் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஈரோடு மாவட்டத்தில் கொடுத்துருக்காங்க. இந்த அறிவிப்பு பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த மாவட்டங்களுக்கும் வர வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. நீங்கள் என்ன மாவட்டம் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. உங்களுடைய மாவட்டத்துக்கான அறிவிப்பு வெளிவந்த உடனே நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுறேன். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.